அனைவருக்கும் வணக்கம். சட்டசபையில் பார்த்தீங்களா, எதிர்க்கட்சியோட எம்எல்ஏ மூஞ்ச இப்படி காட்டுறாரு. உனக்கு ஓட்டு போட்ட மக்கள்கிட்ட நீ மாட்டினேன்னு வையேன், உன் மூஞ்ச உண்மையிலே அதே மாதிரி பண்ணி விட்ருவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த அண்ணாமலை அவர் ஏதோ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வச்சுருந்தாராம 2009 என்னமோ இது என்னமோ அந்த வேலையில்லா பட்டதாரி படத்தில் தனுஷ் ஒரு சங்கம் நெட்டில் ஆரம்பித்து பதிய வைப்பார். எல்லாம் கும்பலாக பில்டிங்லாம் கட்டுவாங்களே, அது மாதிரி கதை மாதிரி அந்த கதை. உனக்கு அந்த சங்கத்தில் இருக்கிறவங்க ரோட்டில் இறங்கி போராடுவாங்களா? அவங்க ஹை அஃபீஷியல்ஸாக இருப்பாங்க, பணக்கார பசங்களாக இருப்பாங்க, நிறைய எஜுகேட்டடாக இருப்பாங்க. வேணா ஓட்டு வேணால் அவங்க போடலாம், எல்லாரும் போடுவாங்களான்னு சொல்ல முடியாது. இது பிஜேபியோட பக்கா பிளானாக தான் இது இருக்கணும். ஒரு சைடு விஜய் என்கிட்டையும் பேசினேன், இன்னொரு சைடு இந்த சைடு ஓட்டை பிரிக்கிறதுக்கான வேலையை பார்த்துக்கினேன். அப்படியே மீடியாவில் ஆரம்பிச்சிட்டாங்க. பர்சன்டேஜில் அண்ணாமலை விஜய் அண்ணன் ஈக்குவலுக்கு வருவார், அவரே ஆதாயத்துக்காக மட்டும் பதவி ஆசைக்காக மட்டும்தான் திமுகவை தாக்கி பேசி வளர்ந்தார். அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாரு, அவர் பதவி போனோன்னே திமுகவை பற்றி அவர் பேசவே இல்லை, வெளியில் வந்துட்டாருன்னு சொல்கிறாரு. உண்மையாக பொய்யான்னு எனக்கு தெரில. நெக்ஸ்ட்டு பார்த்தா எல்லா ஊர்லேயுமே தேடினுக்கிறாங்களாமே, நம்ம பாலாஜி சாரை கையிலேயே மாட்டலையாமே, அவர் மேலே தப்பு இல்லைன்னா சரண்டர் ஆக வேண்டியது தானே. இதுக்கே உங்களுக்கு தைரியம் இல்லை. எங்கள் அண்ணன் சிபிஐ கேஸ் வந்தப்போ நேராக டெல்லியில் போய் கருப்பு சட்டை போட்டுன்னு போய் தில்லா நின்னார். லோக்கல் கேஸு, சென்ட்ரல் கவர்மெண்ட் கேஸு எங்கள் அண்ணன் போய் அங்கே நின்னார். இந்த லோக்கல் போலீஸ் தேடி வந்ததுக்கே ஆளை காணுமாமே. நீங்களாம் வேறு தைரியசாலின்னு வேறு மாற தூக்கின்னு பேசுகிறீங்க. ஏற்கனவே ஒரு கட்சியை ஆஃப் பண்ணி 52 ஆக்கி வீட்டில் உட்கார வச்சிட்டாரு. இன்னொரு கட்சியில் 4 பேர் தான் இருக்கிறாங்க பொழுது. மீதி உசாராக இருந்தவங்களாம் எங்கள் அண்ணன் கூட சேர்ந்துட்டாங்க. மீதி பேரை சேர போகிறாங்க. இன்னும் மணல் கொள்ளை இருக்குது, இன்னும் நிறையா இருக்குது. திருச்சிக்காரது கேஸ் இருக்குது. பல சீன்ஸ், இனிமேல் மாசு சீன்ஸ்லாம் நாங்கள் பார்ப்போம். மிகப்பெரிய ஜாம்பவான்கள் நினச்சிக்கினேன். பண பெருச்சாளிகள், ஊழல் பெருச்சாளிகள் எல்லாம் எப்படி கூண்டு வச்சு பிடிக்கிறாங்கன்றதை நாங்கள் பார்க்க போகிறோம். இனி நிறையா சட்டசபையில் நல்ல வேலை அந்த லைவ் ஆஃப் பண்ணிட்டாங்க. ஏன்னு கேட்டால் அங்கே நம்ம ஆளுங்க 108 பேரும் கொஞ்சம் வெறியாகிட்டுக்கிறாங்க. தேவையில்லாமல் 52 வயசு 108 போயிடாதீங்க. ஏற்கனவே எல்லாம் வயசாகி சுகர் பேஷண்ட்டாக இருப்பீங்க. நம்ம சைடில் இருக்கிறவங்களாம் சின்ன பசங்க. ஆதவ சார்லாம் 6 அடி இருக்கிறாரு. பார்த்தாங்க ஏந்து குரலை விடுங்க, தூக்கி வெளில போட்டுற போகிறாங்க. இன்னும் நிறைய சம்பவங்கள் காத்துட்ருக்குது, பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். சட்டசபையில் பார்த்தீங்களா, எதிர்க்கட்சியோட எம்எல்ஏ மூஞ்ச இப்படி காட்டுறாரு. உனக்கு ஓட்டு போட்ட மக்கள்கிட்ட நீ மாட்டினேன்னு வையேன், உன் மூஞ்ச உண்மையிலே அதே மாதிரி பண்ணி விட்ருவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த அண்ணாமலை அவர் ஏதோ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வச்சுருந்தாராம 2009 என்னமோ இது என்னமோ அந்த வேலையில்லா பட்டதாரி படத்தில் தனுஷ் ஒரு சங்கம் நெட்டில் ஆரம்பித்து பதிய வைப்பார். எல்லாம் கும்பலாக பில்டிங்லாம் கட்டுவாங்களே, அது மாதிரி கதை மாதிரி அந்த கதை. உனக்கு அந்த சங்கத்தில் இருக்கிறவங்க ரோட்டில் இறங்கி போராடுவாங்களா? அவங்க ஹை அஃபீஷியல்ஸாக இருப்பாங்க, பணக்கார பசங்களாக இருப்பாங்க, நிறைய எஜுகேட்டடாக இருப்பாங்க. வேணா ஓட்டு வேணால் அவங்க போடலாம், எல்லாரும் போடுவாங்களான்னு சொல்ல முடியாது. இது பிஜேபியோட பக்கா பிளானாக தான் இது இருக்கணும். ஒரு சைடு விஜய் என்கிட்டையும்